சிவமங்கலம். கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லராம், கல்லாத மூடர் கருத்தறியாரே. இந்த களம் தனில் கல்லாத மூடரை காணவும் ஆகாது. அந்த கல்வி அறிவு இல்லாத, இந்த ஞானத்தை அறிய விளையாத, அஞ்ஞானத்தில் அறியாமையில் ஆழ்ந்து கிடக்கும் கல்லாத மூடரை காணவும் ஆகாது. கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. அப்ப அந்த விதமான கல்லாத மூடர்களுடைய சொல்லை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இல்லை. மறந்து விடாதீர்கள் என்று சொல்வாங்களே. நம்மளுடைய தனி மனித சுதந்திரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு மனிதனை மனிதனுடைய கோட்பாடுகள் கட்டுப்படுத்துவதற்கு இல்லை. அவ்வளவுதான். இங்கு இதுவரை வகுக்கப்பட்டிருக்கும் எல்லா நியதிகளும் வியாக்கியானங்களும் எது செய்திருந்தாலும் அது மனிதன் செய்ததே. அந்த இறை செய்தது இல்லை. மறந்து விடாதீர்கள் என் மாணிக்கங்களே. சத்தியம் சொல்கிறேன், அந்த இறை செய்தது இல்லை. இந்த ஒரு மனிதன் தான் செய்திருப்பான். அவ்வளவுதான். அப்ப அந்த மனிதன் செய்தது இன்னொரு மனிதனை கட்டுப்படுத்துவதற்கு இல்லை. இவனுடைய பிறப்பு உரிமை நம்மளுடைய சர்வ சுதந்திரம், விடுதலை உணர்வு. என்னை எதுவும் கட்டுப்படுத்தாது. எதற்கும் நான் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இங்கு மனிதனுக்கு என பொதுவில் வைக்கப்பட்டிருக்கிறது சத்தியமும் தர்மமும். அவ்வளவுதான். நான் கடைபிடிக்க சத்தியம் இருக்கிறது, தர்மம் இருக்கிறது. அது வடிவாய் இறையும் இருக்கிறதாம் பேசப்படுகிறது. சத்தியத்தையும் தர்மத்தையும் புறந்தளிட்டா இங்கு எதுவுமே இல்லைன்னு சொல்றேன். அப்போ ஒரு மனிதனை இன்னொரு மனிதனுடைய சொல் கட்டுப்படுத்துவதற்கு இல்லை. அந்த இறை என்றும் இங்கு களமாட போவதில்லை. அது தன்மையில அதிசூக்கமா தனக்குள் நிலை நின்றிருந்து எதையும் படைத்து விட்டு தன்னை படைக்காதிருப்பது, எதையும் இயக்கிவிட்டு தான் இயங்காதிருப்பது, எதையும் அசைத்து விட்டு தான் அசையாதிருப்பது. அது எவ்விதத்திலும் இந்த மனிதனுடைய இந்த நாவில் எச்சில் பட்டு விடாத புனிதமான பரம் அது. அவ்வளவுதான். அது ஒன்று மூலமா இருந்து இங்கு அனைத்தையும் செய்தது. அது இங்கு என்றும் வராது. அது தன்னை தொழு என்றும் சொல்லவில்லை. இங்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியதி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கு மனத்தின் பெயரால் அறியப்படுவதால் இவன் மனிதன் என ஆனான். இங்கு மனத்தினுடைய அபிமானமா மனிதாபிமானம் காத்து அவன் தனி மனித கடமையை புரிந்தால் போதுமானது. அவன் வாழ்வின் முடிவில் அவன் மனிதன் அப்படின்னா போதும். வேற ஒன்றும் இங்கு நியதி வகுக்கப்படவில்லை என்று சொல்வாங்களே. யாரையும் எதையும் கட்டுப்படுத்தக்கூடாது. ஏன்னா இது சர்வ சுதந்திர மேடை. இந்த மண்ணிற்கு யாரும் விரும்பி வந்துட முடியாது. அவன் விரும்பின பேரெல்லாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவனின் பெயரால் இங்கு பேதங்கள் செய்வது அது நம்மளுடைய மெய் அறிவுக்கு அப்பாற்பட்டதென காணுங்கள், மெய் அறிவுக்கு உட்படாதது காணுங்கள். அது நமக்கு தேவையில்லை. அவ்வளவுதான். இதுதான் இங்கு நியதி என வகுக்கப்பட்டது. அதனாலதான் சத்தியம் சிவம் சுந்தரம் என சொல்லிட்டு சத்தியத்திலே முடிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். சிவம் இன்னதுன்னு சொல்லி தரப்படல. ஏன்னா சத்திய பாடம் முடியும் பொழுது அது சேர்கின்ற பாடமா வசிம் அப்படின்னு சொல்லும், வசி அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் நீயே சுந்தரமாகு அப்படின்னு சொல்லு. அப்ப சத்தியம்தான் கட்டமைக்கப்பட்ட கடைபிடி நிலையில் இறைவன். முடிஞ்சிருச்சு. கடைபிடி கடவுள், காணும் கடவுள் இல்ல, தொழும் கடவுள் இல்ல, கடைபிடி கடவுள் சத்தியம். அப்ப இந்த உலகம் சொல்லிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் தொழுகின்ற நிலையில் இருக்க கடவுள். அதற்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு, நான் இயற்ற வேண்டியதுன்னு ஒண்ணு இருக்கு. ஏன்னா
நான் அசத்தியத்தின் பெயரால் வந்திருக்கிறேன், அசத்திய லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கு சத்தியத்தை புறந்தளிட்டு எந்த விலைக்கும் இந்த சத்தியத்தை விற்க தயாராக இருக்கிற ஒரு கூட்டத்தோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். பெரும்பகுதியினர் அவ்விதமே இருக்கிறார்கள். முடிஞ்சிருச்சு, அதோட முடிஞ்சிருச்சு. அந்த சத்தியம்ன்றது ஒண்ணு இல்லைன்னா அது சத்தியங்கிறது கடவுளும் கிடையாது, அது கடைபிடிக்கிற ஒண்ணு. அது முடியும் பொழுது அடுத்தது நமக்கு சில விஷயங்கள் புரியும். இந்த சத்தியங்கிற ஒண்ணு இருந்துட்டா போதும், யாருடைய தனி மனிதனுடைய அத்தும் யாருடைய தன்னிறைவுக்கும் இது பொறுப்பேற்கும். ஏன்னா நான் ஏன் அளவை தீர்மானிச்சுட்டேன், அவரவர் அளவை தீர்மானிச்சுட்டாங்க, அவரவர் உச்ச வரம்பை தீர்மானிச்சுட்டாங்கன்னா இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். இல்லை என்பது இல்லை, எங்கும் சமநிலை எதிலும் நடுநிலை அப்படின்னு இங்க ஒரு சாந்தியும் சமாதானமுமான ஒரு சகஜ வாழ்வு, ஒரு சமாத்வ வைபவ மேடையா இந்த புவி விளங்கும். இது சத்தியம். அவ்வளவுதான், அப்படிதான் வகுக்கப்பட்டது. அதுதான் சத்தியமும் கூட. அப்ப என்னுடைய சத்தியத்திற்கு புறமானதை எப்படி நான் அவங்க சொல்றது நான் கேட்க முடியும்? கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் அன்று. அது நம்ம கடனும் கிடையாது, கடமையும் கிடையாது. அதெல்லாம் கண்டுகொள்ளாதீர்கள். நீங்க பாட்டுக்கு உங்களுடைய சத்திய பயணத்துல ஒரு தனி மனிதன் மனிதாபிமானத்தோடு கூடின ஒரு வாழ்வு நான் வாழ்றதுங்கிறத தவிர இங்கு எனக்கு இன்னொரு இலக்கு இல்லை. ஏனெனில் நான் மனதில் வைக்கப்பட்டிருக்கிறேன். மனதின் பெயரால் அறியப்படுவதால் நான் மனிதன் என ஆனேன். மன இதம் செய்ய வந்திருப்பவன், இங்கு இதமுக்கு இதயம் உடையவன், இரு தயவுகளை உடையவன், இருதயம் உடையவன் நான். இதை நான் கடைபிடிச்சா போதுமானது. ஆம் செல்வாங்களே. ஏன்னா இங்க கூட்டம் சேர்த்துட்டாங்க, அல்லது அதை கொடி பிடிக்க கொண்டாட ஒரு இதுக்கெல்லாம் ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஏன்னா இதெல்லாம் இருக்குன்னா இங்க இருக்கு. அதெல்லாம் அதற்காக நம்ம அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும் கிடையாது. கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம். ஆமா, அந்த கல்லாத மூடருக்கு கல்லாதார் நல்லராம். ஆமா, அவன் கல்லாத மூடன், இன்னொரு கல்லாத மூடனுக்கு அவன் நல்லவன். ஏன்னா இந்த கட்டமைப்பு இங்க வேறையா இருக்கு. நல்லவன் நல்லவனை நல்லவங்கிறான், நல்லவன் கெட்டவனை கெட்டவங்கிறான், கெட்டவன் நல்லவனை கெட்டவங்கிறான், கெட்டவனை கெட்டவன் நல்லவங்கிறான். அப்ப கெட்டவனை கெட்டவன் நல்லவங்கிறான், மூடன் இன்னொரு மூடனை நல்லவங்கிறான். இது அவனுடைய பிறவி அறியாமை, பிறவி வீழ்ச்சி. ஆமா, நம்ம அங்கெல்லாம் போய் அகப்பட்டுக் கொள்ளாதீர்கள் செல்வங்களே. இங்கு எதன் பெயராலும் உன்னுடைய சுதந்திரத்தை எதுவும் கெடுக்கக்கூடாது, உன்னுடைய விடுதலை உணர்வு எதுவும் கிடைக்கக்கூடாது. நான் தான் தீர்மானிக்கணும். என்னை இந்த சகத்துல எதுவும் கட்டுப்படுத்தாது. ஏன்னா எது மூலத்தில் ஒன்று இருக்கிறதோ அதனுடைய படைப்பு நான். எந்த விதத்திலும் அதற்கு நான் அந்நியமானவன் இல்லை, எனக்கும் அது அந்நியமானது இல்லை, அதற்கும் நான் அந்நியமானவன் இல்லை. என்னை கழித்துட்டா அவனையும் கழிச்சிட வேண்டியதான், அவனை கழிச்சுட்டா என்னையும் கழிச்சிட வேண்டியதான். நானே தான் அவன். அந்த அங்கீகாரத்தோடு தான் கொடுத்திருக்கு. இதெல்லாம் பிறந்ததின் பலனா. புல்லுயிரிலிருந்து இந்த எறும்பிலிருந்து யானை வரைக்கும் இதெல்லாம் கடந்து இங்கு பரிசன அளிக்கப்பட்டிருப்பதுதான் இந்த மனிதம், மனித தேகம். அவ்வளவுதானே. அந்த வாழ்வு வாழ்ந்துட்டு போங்க. நெஞ்சுக்குள்ள ஒரு நீதியை வைத்துக் கொள்ளுங்கள், பயணித்துக் கொண்டே இருங்கள். நீங்களே பாக்கியவான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. என் செய்கையை தீர்மானிக்கிறதுக்குன்னு எதன் பெயராலும் இங்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. அது சொல்லுவதா இருந்தா அது சத்தியமானதா இருக்கணும், தர்மமானதா இருக்கணும். இது ரெண்டையும் சார்ந்து இருந்ததா போதுமானது. இதை வைத்து கொண்டு இதோட எத்தனை வேணாலும் சேர்க்கலாம். ஆனா இதை கழித்துட்டு நான் எதையும் ஏற்பதற்கு இல்லை. நான் சத்திய வேத வாசகன், நான் சத்திய வேதன். இவ்வளவுதான் நமக்கு வகுக்கப்பட்டது. ஆனா இங்க நிறைய இருக்கு. இறைங்கிற அந்த ராஜ்ய மாயையின் பெயரால காலம் கடக்க கடக்க இங்க நிறைய பேதமா வழிமுறைகள், செயல்பாடுகள், இன்னும் சடங்குகள், அதன் பெயரால் இதன் பெயரால இன்னும் நிறைய தோன்றிவிட்டது, இன்னும் தோன்றும். இது காலத்தினுடைய கட்டாயம். ஏன்னா அதை ஏற்க, அதை பிடிக்க ஒரு கடைபிடிக்க ஒரு கூட்டம் இங்கு தோன்றிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இந்த மனிதன் இயல்பிலே பேத வயப்பட்டவன், ஒன்றில் பொருந்த தெரியாதவன். எல்லாம் அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும். முடிஞ்சிருச்சு. சொன்னவன் மூலன், நம் நல்ல குருநாதன். ஒன்று கண்டீர் உலகுக்கு ஒரு தெய்வமும், ஒன்று கண்டீர் உடலுக்கு உயிராவதும். முடிஞ்சிருச்சு.
உன் உயிர் உன் உடலுக்குள்ள எது உயிர் பொருளா ஆயிருக்கோ அந்த ஒன்றுதான் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதற்கு உரு இல்லை. உன் உயிர் போல, உன் உள்ளம் போல, உன் உணர்வு போல, நீ சொல்லும் சொல்லை போல. அதனாலதான் ஓம் தத் சத்துங்கிறான். ஓசை வடிவமான பரபிரம்மே மெய்யானது. அதனுடைய விளைவுகள் தான் தெரியும், மூலம் தெரியாது. அப்படி இறை அப்படின்றது அது தனக்குள்ள அறிவுறுத்தினது சப்தத்தை தான். அரண் துடி தோற்றம். கார் இருளில் இருந்தும் அங்கு ஒரு சப்த முனை வந்தடைகிறது. அப்போ பரம் ஓசை வடிவில் இருக்கிறது. ஏன் அது ஓசை வடிவில் இருக்குன்னா, பரமும் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஓசையும் கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனா ரெண்டுமே இருக்கு. அதுதான் நிஜம். என்னை தாங்கும் மண்ணை தான் நான் காட்ட முடியும், மண்ணை தாங்குவதை நான் காட்ட முடியாது. இப்படி நான் சபையில தான் சொல்றேன், ஆனா சபைக்கு கொண்டுட்டு வர முடியல. அந்த பொருள் தான் சப்த பொருள். அது வடிவா இறைவன் இருக்கிறான். நாதன், வேத நாதன். ஆமா, அப்ப எல்லா சப்தத்திலயும் அவர் இருக்காருன்னு சொல்ற. நீ சப்தம்னு நீ அவன் பெயரால நீ செலவிட்டெல்லாம் அது எதுவும் போய் அவனுக்கு போய் சேரும். அதெல்லாம் போய் அவனை சேர்ந்துருமானா, சத்தியம் இருக்கணும், சொல்றவன் சொல்லுக்குள்ளார குறைந்தபட்ச தர்மம் இருக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா எந்த இறையும் ஏற்க மாட்டான். ஏன்னா அவன் அது மயமா இருக்கான். ஏன்னா இதெல்லாம் சத்தியங்கிற ஒரு கட்டமைப்புலதான் கோடி கோடி கோள்களுக்கு மத்தியில் ஒரு பெரும் பேரியக்க நியமாய தத்துவம் இதை இயக்கி கொண்டிருக்கிறது. ஆமா, சிந்தித்து பாருங்கள். ஒருங்கிலா ஒழுங்கமைப்பினால் ஓடவிடப்பட்டிருக்கும் ஒப்பு கோலம் இது புவி எனக்கான். புவியும் புவிசார் சக சீவன்களும் முரண்பாடுகளால் மூடப்பட்டிருப்பதாய் கண்டாய். காட்சியில் பிழையிலி நின் சுய கருத்துடன் காணும் மனோநிலை காட்சியதே. இது அந்த களம் கெட்டு கிடக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அதெல்லாம் மனநிலையின் காட்சி. மலலைக்கு தெரியாத அந்த கேடுகள், மகா உண்மத்தனுக்கு தெரியாத அந்த கேடுகள், மகா ஞானிக்கு தெரியாத அந்த கேடுகள் இப்ப காணும் மனிதனுக்கு தெரியுது. அப்படின்னா அந்த கேடுகள் இங்கு இருக்கிறது, அங்கு இல்லை. நிலை கண்ணாடி இங்க இருக்கு, முடிஞ்சிருச்சு. அது அதன் பிரதிபலிப்ப காட்டுது, முடிஞ்சிருச்சு. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, அதனால இங்க கூட்டம் வர்றது போறது அப்படின்றது எல்லாமே அதை நம்ம ஏத்துக்க வேண்டியது இல்லைங்கிறேன். நம்ம மெய்யறிவுக்கு பொருந்தல்னா தூக்கி எறிந்து விடுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அவ்வளவுதான். இது ரெண்டும் ரெண்டு கண்ணு. வான் பொய்த்தாலும் தான் பொய்க்க வள்ளுவம் முறைத்திருக்கிறது. தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தூக்கி உங்க ஓரமா விடான்ட்டான். அங்க மெய் வருத்த முடிஞ்சிருச்சு. மெய் சத்தியம். சத்தியமா நீ வருந்தி செய்யும் எந்த இறையும் உன்னுடைய கடமையை உன் தவத்தை பறிச்சிட முடியாது. மறந்து விடாதீர்கள் மாணிக்கங்களே. தெய்வமும் இரண்டாம் தரம் தான். ஏன்னா அந்த சத்திய தவத்தில யாரும் தடுத்துட முடியாது. அதனாலதான் அந்த அசுரர்கள் தீய நோக்கத்தோடே இறைவனை துள அமர்ந்தார்கள். அங்கு தவ சித்தி பெற்றார்கள், பெருவரம் பெற்றார்கள். ஆனால் எழும் பொழுதுமே கேடோடையே எந்திரிச்சான். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே ஒரு தபஸ்வியும் ஒரு யோகியும் அமர்ந்தான், நோக்கமற்ற நோக்கத்தில் அமர்ந்தான், தவ சித்தி பெற்றான். அவன் அந்த இறை நிழலில் கலந்தான். அவன் சூக்கும தேகியாகி தன்னை சிந்திப்பவர்களுக்கும் தன் பிரவேச தேசத்திலும் நன்மையை விளைவித்தான். அவன் யோகி, யோகியன். இந்த அசுரன்ற அயோக்கியன் தவத்துல அமர்றான், சித்தி பெற்றுறான், வரம் கேட்கிறான். எவர் தலையில் கை வைத்தாலும் அவர்கள் பஸ்மமாக கடவுதுன்னு வரம் கொடுத்த பரமன் தலையிலே கை வைக்க ஓடுறான். அப்ப இவனுடைய உள்ளுக்குள்ள இருந்த நெஞ்சில் இருந்த நஞ்சினும் வஞ்சகத்தை தவம் சரி செய்யல. மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. தவத்தை விட பெருசு சத்தியம். ஆமா, தவங்கிறது வேற. அது உன்னை அது உனக்குள்ள ஒரு சத்தியத்தை தருமானா? தரவே தராது. சத்தியத்தை நீ முதலில் பயின்று இருக்க வேண்டும். அப்ப இவ்வளவு காலம் தவம் பண்ணா உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி இத்தனை தவம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவனுக்குள்ள ஒரு சத்திய பாவம் வரவில்லை. அப்ப நெஞ்சனும் நஞ்சனும்
அங்கு வஞ்சகம் இருக்கிறது. அவ்வாறே அமர்ந்தான், அவ்வாறே வரம் கேட்டான், அதையே இந்த சகத்திற்கு செய்தான். அப்ப சத்தியத்திற்கும் தவத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால இறைவனை தொழுதுகிட்டு இருக்கவன்லாம் அவன் சத்திய நிலைப்பாட்டுல இருப்பான் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவன் உள்ளத்துக்குள்ளற நஞ்சனும் வஞ்சகம் வைத்திருந்தால் அதன் பெயரால் மட்டும்தான் விழித்திருப்பான். அவன் கொண்ட கொள்கைக்காக எந்த இழி செயலையும் செய்து விடுவான் என் செல்வங்களே. ஆமா, இங்கு எல்லாவற்றையும் விட ஒரு மனிதன் மனித தன்மையோடு மனிதனா வாழ்றதை விட ஒரு ராஜ தவம் ஒன்று இல்லை என் செல்வங்களே, மறந்து விடாதீர்கள். அதனால காதை கடன் கொடுத்துடாதீங்க, புத்தியை கடன் கொடுத்துடாதீங்க. ஒரு ஒரு அடிப்படை அறிவில்லாத செயலை, அறியாமை செயலை செய்து விடாதீர்கள். நீங்கள் அறிவின் பெயரால், மெய் அறிவின் பெயரால் விளங்க கடவுது என் செல்வங்கள். ஆமா, 100% சொல்கிறேன் என் செல்வங்களே. நீங்க பாட்டுக்கு எதையோ உருவகப்படுத்திட்டு அங்க ஒரு பொருள் அகத்துக்குள்ளார உங்களுக்கு சத்தியமயமா சீவம் என வீற்றிருக்கிறது. உன்னுடைய செயலுக்காகவோ குணத்திற்காகவோ எதற்காகவும் தன்னை அகற்றிக் கொள்ளாதது. அது தீர்மானித்த வரைக்கும் வாழ்ந்திருக்கும். ஏனெனில் சத்திய பொருள் அது சத்தியமாக தீர்த்து விட்டது. கால நிர்ணயத்தை என் செல்வங்களே மறந்து விடாதீர்கள். சத்தியத்தை பேணுங்கள், உங்களுடைய மெய் அறிவை கேளுங்கள். இந்த சகத்திற்கும் சக ஜீவன்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்றும் நாளையும் எது நீடித்த நன்மை தரக்கூடியதோ அதை சிந்தியுங்கள், அதை காணுங்கள், அதை சொல்லுங்கள், அதை செய்யுங்கள். மற்றதெல்லாத்தையும் தள்ளி ஓரமா வைங்க. எல்லாரும் வாழணும். ஏன்னா இங்கு வந்திருக்கின்ற எல்லா உயிர்களும் அவன் விருப்பத்தின் பெயரால் வந்திருக்கு. இங்க எதுவும் எதேச்சையா வந்துடல. இது ஒரு அடிப்படை கோட்பாடு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். நான் எதுப்படி பேதம் பார்க்க முடியும்? மண் ஒன்றுதான் பல நற்கலன் ஆகிடும், கண் ஒன்றுதான் பழக்கானும் தனைக்கான அண்ணலும் இவ்வண்ணம் ஆகி நின்றானே. மறந்து விடாதீர்கள் சொல்றாங்க. ஒரே மண் தான், அதுல செய்த பாத்திரங்கள் தான். இதுல நான் எப்படி பேதம் பார்க்க முடியும்? அவன் விருப்பத்தின் பெயரால் இவன் வந்து இருக்கிறான். இவனுக்கு நான் இந்த உயிரை தந்துட முடியாது, எதையும் தந்து விட முடியாது. அந்த அனுமதியோட தான் இங்க வந்திருக்கான். அதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்திருக்கான். அவ்வளவுதானே. அந்த அங்கீகாரத்தை நான் கொடுக்கணுங்கிறது யதார்த்தமான உண்மை. நான் இதை வழிபடு, இதை கடைபிடி, இதுதான் நெறிமுறைன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கிறது? அதெல்லாம் எந்த உரிமையும் கிடையாது. இதெல்லாம் மனிதனுக்கு மனிதனா ஏற்படுத்திக்கிட்டது. ஆமா, எங்கள் குருநாதன் எங்களுக்கு அதை தான் சொன்னான். உங்க மெய் அறிவு ஏற்றுக்கொண்டால் அதனால மட்டும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நியாயம்னு படுதான் பாருங்க. நியாயம்னா நியாயம் இல்ல, நீ ஆய நியாய. நீ ஆய்வு செய். ஏன் உனக்கு எந்த இடத்துல குறைச்சலா இருக்கு? ஒரே மூலப்பொருள், ஒரே பேரறிவுடையவன் உனக்குள்ள ஜீவனா இருக்கான். நீ ஆய்வு செய், உனக்கு நியாயம் தெரியும். அதையும் தாண்டி உனக்குள்ள மனசாட்சியா ஒண்ணு இருக்கு. தன்னெஞ்சே தன்னை சுடும், தன்னெஞ்சே தன்னை கெடுக்கும். அதால எப்படி ஒரு கண்ணுக்குள்ள ஒரு தூசி விழுந்துட்டா உங்களுடைய உறக்கம் கெடுக்குமோ அதே மாதிரி மனசாட்சி இருக்கு. அதுதான் இறை ஆட்சி. அது நமக்குள்ளார இருக்கு. அதுக்கு தெரியும். அதற்கு அஞ்சின ஒரு வாழ்வை வாழ்ந்து வையுங்கள். அடி எடுத்து வைக்கும் பொழுது அங்கு ஒரு எறும்பு இருப்பின் பயணத்தை மாற்றுங்கள், காலை எடுத்து வையுங்கள். அதனால தடுமாறி விழுந்து உன் ஜீவனே போனாலும் சரி நீ தவசித்தி அடைவாய். ஒரு ஜீவனுக்காக நீ உயிர் துறந்தல். அது எறும்பு இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். எறும்புக்கும் அதே உயிர் கூட்டு, யானைக்கும் அதே உயிர் கூட்டு, உனக்கும் அதே உயிர் கூட்டு. இது எல்லாமே மர்ம சூன்ய புள்ளி. அப்ப எறும்பை இயக்குவதும் அந்த உயிர் தான், யானையை இயக்குவதும் அந்த உயிர் தான். முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு உயிரின் பெயரால நீ அதை காக்கணுங்கிற நோக்கத்தினால நீ உன் ஜீவனை நீ இழந்துட்டேன்னா நீ தவசித்தி அடைந்து விட்டாய். இதுக்கெல்லாம் யாரும் உங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டியதில்லை. இதுதான் இந்த மண்ணினுடைய தர்மமே. எத்தனையோ ஜீவன்கள் நம்மளுடைய எதிர்கால சந்ததிக்காக தன் இன்னுயிர் கொடுத்து இன்னைக்கு வையத்துள் வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படணும். கோடி கோடி நட்சத்திரங்கள் மின்னுகிறது பாருங்கள். அவர்களுடைய நாமத்தை தான் நீங்க தொழுது கொண்டிருக்கின்றீர்கள். அவர்களை தான் நீங்கள் போற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களெல்லாம் உங்களுடைய தேசத்தினுடைய அங்க ரத்தின மாலைகளாய் இருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள் செல்வங்களே. அப்ப இதெல்லாம் இருக்கு. ஒரு எறும்புனுடைய உயிர் காக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு.
இங்கு இதம் தெரிந்த இதயம் உடையவன் நான். இதுக்கு மேல இந்த களத்துல என்ன இதம் செஞ்சிட முடியும்னு சிந்திக்கிற பேரறிவை உடையவன், ஆறாம் அறிவை உடையவன். என்னுடைய பசியையும் என்னால வெல்ல முடியும், என் நோயையும் என்னால வெல்ல முடியும், மரண பயத்தையும் என்னால வெல்ல முடியும். இதெல்லாம் சித்தத்தினாலே வாய்க்கும், சுத்த சத்திய சித்தத்தினால் வாய்க்கும். ஆம் செல்வங்களே, அகப்பட்டு கொள்ளாதீர்கள், புத்தியை கடன் கொடுக்காதீங்க. சஞ்சலம், சலனம், சபலம் இதுக்கெல்லாம் 100% இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் எவ்விதத்தில் படைக்கப்பட இருந்தீர்களோ அவ்விதத்தில் படைக்கப்பட்டிருப்பீர்கள், படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதை புரிஞ்சுக்கணும். நீ எங்கு அமர வேண்டுமோ அங்கு அமர்ந்திருக்கிறாய், நீ எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறாய். ஒரு திரும்ப கூட நான் அசைச்சு போற்ற முடியாது, அவன் அன்று ஒரு அணுவும் அசையாது, சர்வமும் சிவமயம், எல்லாம் அவன் வசம். இப்ப இங்க என்ன சொல்ல வந்ததுன்னா, அப்ப இந்த மனிதன் சுய சித்தத்தின் பேரால, சுய கருத்தின் பேரால இதெல்லாம் செய்யறானே. இப்ப இவன் செய்யறானா, பெருந்திட்டம் செய்தானா? இது எல்லாமே பெருந்திட்டம் தான் செய்யுது. அதனாலதான் நமக்குள்ள 1000 அனிச்சை செயல்கள். தெரிந்தே தவற விடுகிறோம், தெரிந்தே பிறழுகிறோம். புத்தி இருக்கும் போதே புத்தி கேடோட தொடர்பு கொள்கிறோம். ஏன்னா அதெல்லாம் அங்க இருக்கு. நான்ற தன்மை இருக்குல்ல, அதுதான் நீ செய்கின்ற வினை. நான் என்னும் தன்மை எடுத்து ஒரு ஓரமா வச்சிரு. அதுதான் சகல முட்டாள்தனத்துக்கும் காரணம். நான் எங்கு வந்தேன், நான் யார்? நான்றவன் தேகம் கிடையாது. இதுக்கு எது மூலப்பொருளா இங்கு என்னை அசைக்கிறதுக்கு, இங்கு சகலத்துக்கு எது காரணமா இருந்துச்சோ அந்த பொருள் நான். அது வாசம் செய்கிற மேடை, அது பயணிக்கும் வாகனம் என் உடல். உடன் பயணிப்பதால் அதற்கு பெயர் உடல் என்று பெயர் வந்தது. இது பெண்மையினுடைய பரிசு என்பதால் உடன்றது வேற, ஆண் சம்பந்தப்பட்டது, உடல் அப்படின்றது பெண் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நம்மளாம் பெண் வெளி பண்டத்தவர்கள், யாருக்குள்ளும் பெண் இருக்கிறார். தான் இதமிகு இதயம், இதயம் படைத்தவரெல்லாம் தாய்மையுடையவர்களின் செல்வங்களையும் மறந்துடாதீங்க. மனமுறிவு ஏற்பட்டு மனத்தடிமனாக்கி அந்த மனதின் மேல அந்த எருமத்தோலை போற்றி விகாரம் செய்யக்கூடாதுங்கிறது தான் மனிதனுக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற தர்மம், சத்கர்மம். அததான் தமிழ் சொன்னது, யாதும் முறை யாவரும் கேளீர், ஒன்றை குலம் ஒருவனை தேவன், பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நடு நீங்காமலே நமக்கு இட்டபடி என்றிருங்கள், கொல்லென கொடுத்தல் அப்படின்னு. அது நம்மளுடைய தர்ம தேசம். ஆம் செல்வங்களே, அதனால புத்திய கடன் கொடுத்துறாதீங்க, கூட்டத்தை பாத்துறாதீங்க, கோஷம் வலுவா இருக்குன்னு பாத்துறாதீங்க. அதெல்லாம் கிடையாது. நிர்வாணிகள் உலகத்தில் கோவணம் கட்டினவன் தான் கோமாளி. அவங்க சொல்லிட்டு போடணும், நீ ஒரு ஆள் போதுமோ இறைவனை திருப்தி செய்ய. சித்தத்தில் ஏற்றி அந்த சிரஞ்சீவியை சிரத்தில் நீங்கள் அடைந்து விட முடியும். ஆம் செல்வங்களே, அதனால இந்த அறியாமையை அகற்றிக் கொள்ளுங்கள், அறிவினால பொருத்தி கொள்ளுங்கள். அது இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சத்தியம் தவிர இங்க பாடம் கிடையாது. அது இல்லைன்னா இங்க எதுவும் நமக்கு தேவை கிடையாதுன்னு சொல்ற. கல்லாத மூடர் கருத்தறியாரே. அந்த கல்லாத மூடர் கருத்தறிய மாட்டான். ஏன்னா அவன் ஒரு முடிவோடையே வந்திருக்கான். உன்னுடைய நீ சொல்ற சொல்லில் இருக்க தர்மத்தை கேட்க வரல, இதுல என்ன பிழை கண்டுபிடிக்க முடியும்னு வேலையா வந்திருக்கவன். அது அவனுக்கு உணவும் போடுது, அதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் இருக்கும் போது அவன் என்னத்தை செய்வான்? அவன் கருத்து அறியவே மாட்டான். அதற்கு அவன் தயாராகவே இல்லை. அவன் இல்லை, வரமாட்டான், நம்பாதே. அப்படி இருக்கிறவன்ட்ட போய் நீ என்னத்தை பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் உங்கள் பயணத்தை பயணித்துக் கொண்டிருங்கள். உன் சொல்லை கேட்க அந்த விட்ட குறை தொட்ட குறை பட்ட கடனின் பெயரால் நான் உள்ளங்கள் இருக்கத்தான் செய்யும். அது பயனடையட்டும், அது அந்த மெய் உண்மையை உணரட்டும். வேறு என்ன இருக்கிறது என்று சொல்வாங்களே, சத்தியம் சொல்கிறேன். அதனால உங்களுக்குள்ள நீங்க இறங்குங்க, உங்க தேகத்துக்குள்ள நீங்க இருங்க, குறைந்தபட்ச சத்திய உணர்வோட நிலை நின்று இருங்க. நான் எனும் தன்மை அற்று இருக்க பழகுங்க. ஏன்னா இது விகார லோகம். காம குரோத லோப மத மாச்சரிய வக்ர உக்ர விரோத துரோக பழி பாவ இழிவு அவ குற்றம் தவறு பிழை, இப்படி எவ்வளவோ பிழைகள்.
இதெல்லாம் நம்ம நீக்கணும். இரும்பை சுற்றி இருக்கும் துரு போல இவைகள் உன்னுடைய ஸ்திரத்தை கெடுத்து கொண்டிருக்கின்றன. நடு நெஞ்சில் நஞ்சு வஞ்சகம் அகற்றி பஞ்சு பொதியாய் நெஞ்சு திருங்கள். செல்வங்களே, நம்ம வாழ்வு நமக்கு முதல்ல திருப்தியை தரணும். பெருசா நம்ம கருதிக்கிட்டு வந்துட்டு இந்த நாள் சிறப்பா இறைவன் செய்தான், இன்முகத்தோடு நான் உறங்குகின்றேன், நாளை விடிந்தா பார்த்துக்கலாம், விடிந்த பொழுதெல்லாம் இந்த உலகை நான் கொண்டே அனுபவித்தேன், அன்றென்று நான் இனி சமர்ப்பித்து விட்டேன், நான் இனி வாழ்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஏன்னா நம்ம சில விஷயங்களை கருதி இருக்கோம். இந்த உயிரினுடைய மகத்துவம் என்னன்னா, மரண தருவாயில் போராடி கொண்டிருப்பவர்களிடத்தில் போய் கேளுங்கள். அவன் எவ்வளவோ ஒன்றிருப்பான், எவ்வளவோ போகம் கொண்டிருப்பான், எவ்வளவோ கருதியிருப்பான், இதெல்லாம் கருதியிருப்பான். அந்த ஜீவன் அதற்கு அங்கு சர்ச்சை வரும் பொழுதுதான் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் ஜாலங்கள், அலங்காரங்கள், ஆடம்பரங்கள், நான் உயிர் வாழ்தலே உன்னதமானது அப்படின்ற உண்மை அவனுக்கு அப்பதான் தெரியும். அதனாலதான் மரணத்திற்காக எந்த மனிதனும் கொலை நடுங்கி கிடக்கிறான். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே, உயிர் வாழ்றது அவ்வளவு பெரிய விஷயம். அதை என்னைக்காவது கொண்டாடி இருக்கீங்களா? வெறும் மனம் கருத்து இங்க நடந்த இந்த பஜனைகளையே கேட்டுட்டு இந்த சந்தை கிடையவே வாழ்க்கை எல்லாம் தூக்கி செருப்பை வெளியே தானே கழட்டி வச்சிருக்கீங்க. வேலை முடிஞ்சிருச்சு. நீங்கள் நீங்களாக இருங்கள், மெய் அறிவுடன் இருங்கள், அர்த்தத்தோடு இருங்கள், பிறருக்கு நம்ம பயன்படணும்னு நினைத்து வாழுங்கள். அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. ஆட்டுகளும் வந்தன நோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. ஆடுகளம் வந்த நன்னோக்கம் மனிதம் எனும் புனிதம் பேணுவீர் சகத்தீரே. சிவமங்கலம்.